This video is sponsored by SBO Digital Marketing. SBOவில் வந்து நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்கள் நேமும் உங்கள் குவாலிஃபிகேஷனு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மழைக்காலங்களில் மின்கம்பங்கள் இந்த மாதிரி சேதம் அடைந்திருந்தாலோ அல்லது மரங்கள் இந்த மாதிரி ஆபத்தான நிலையில் இருந்தால், இல்லைன்னா மழைநீர் வடிகால்கள் சரியாக துருவரப்படாமல் இருந்தாலோ, தெருவிளக்கு சரியான முறையில் எரியாமல் இருந்தால் உடனடியாக இதெல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஆனால் இந்த மழைக்காலத்தில் நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, வெளியே போக முடியாது. ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருந்தபடியே இது ஈஸியாக நம்ம மொபைலை யூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றது பார்க்கலாம் வாங்க. இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் எப்போ மழை பெய்யுன்றதும் பார்த்துக்கலாம். இல்லை தமிழ்நாட்டில் எங்கே எப்போ மழை பெய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நியூஸ்லலாம் சொல்லுவாங்க, சென்னையில் ரெட் அலர்ட்டு, கிருஷ்ணகிரியில் ரெட் அலர்ட்டு, இது மாதிரி சொல்லுவாங்க. எப்போ மழை நிறைய வரும், எப்போ கம்மியாக மழை வரும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து இந்த ஆப்லேயே நம்ம வீட்டில் இருந்தபடியே எல்லாமே பார்த்துக்கலாம். அணைகளோட நீர்மட்டத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் இந்த ஆப்லேயே. ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்புக்குள்ளே போங்க. ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் மூணாவது ஃபஸ்ட்டாக பாருங்கள், பேரிடர் தொடர்பான புகார் பதிவு அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே புகார் பதிவு, தற்போதைய இருப்பிடம், வேறு இடம். இப்போ நீங்கள் இருக்கிற லொக்கேஷனா இல்லை வேறு லொக்கேஷனான்னு கேட்கும். இப்போ இருக்கிற லொக்கேஷனா தற்போதைய இருப்பிடம் அப்படின்னு கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த பேஜில் பெயர், தொலைபேசி எண் இது மாதிரி இருக்குன்னு உங்கள் பெயர் கொடுங்க, உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. புகார் விவரங்கள், இதில் வந்து புகார் வகை, நீங்கள் எதை பற்றி புகார் பண்ண போகிறீங்களோ அதை கொடுங்க. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வகையாக இருக்கும். இதில் வந்து புகார்கள். நீங்கள் இதில் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மின்சாரம் கிளிக் பண்ணுறேன். புகார் துணை வகை அப்படின்னு இருக்கும். அந்த மின்சாரத்தில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், மின்கம்பம் சாய்ந்ததா இல்லை மின் கசிவினால் அபாயமா, இது மாதிரி இருக்கும். இதாக ஒன்று கொடுத்து கூடுதல் விவரம் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா, அதை பற்றி வேறு ஏதாவது இருந்தால் கூடுதலாக நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு கீழே வந்து புகைப்படத்தை தேர்ந்தெடுக்கவும், அதை கிளிக் பண்ணோன்னா கேமரான்னு காட்டும். இப்போ நீங்கள் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு சமர்ப்பிக்கும் அப்படின்னு கொடுத்தோன்னா உங்கள் புகார் வந்து அவங்க ஏற்றுப்பாங்க. அது பார்த்துட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாடு அரசு தான் நடத்துது. ஸோ நம்ம இந்த ஆப்போட பெயர் வந்து டிஎன் அலர்ட். ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க.